பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாவது, கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதற்கு பதிலாக ஜெபியுங்கள். உங்கள் கவலைகளை ஜெபங்களாக மாற்றுங்கள். இரண்டாவது, விண்ணப்பங்கள். உங்கள் போராட்டம், சூழ்நிலை, வேதனை, பதட்டமான எண்ணங்கள், பயங்கள், மன சோர்வுகள் உட்பட எல்லாவற்றையும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். மூன்றாவது, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, செய்ய போகிற நன்மைகளையும் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதாவது நன்றி செலுத்துங்கள். நான்காவது, தேவனை விசுவாசியுங்கள். ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பதை முழு மனதோடு சந்தேகமில்லாமல் விசுவாசியுங்கள். ஐந்தாவது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் எல்லாவித கவலைகளையும் மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலேயே தெரியப்படுத்துங்கள். இப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது வசனம் 7 சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஆமேன்.